அதாவது சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்க ஜூனியர்ஸ் வந்து ப்ரோ நான் சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறேன், சிவில் இன்ஜினியரிங் நல்ல ஸ்கோப் இருக்கா அப்படின்னு கேக்குறீங்க. துபாயில சிவில் இன்ஜினியரிங் பயங்கரமான ஸ்கோப் இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறப்பவே நம்ம அடுத்து என்னதான் ஆக போறோம், ஒரு QS ஆக போறோமா, இல்ல QA/QC ஆக போறோமா, இல்ல சைட் இன்ஜினியர் ஆக போறோமா, இல்ல ஒரு டிராஃப்ட்ஸ்மேன் ஆக போறோமா, இல்ல பிம்ல போக போறோமா அப்படின்னு வந்துட்டு உறுதியான தீர்மானம் இருக்கணும். நான் காலேஜ் படிக்கிறப்பவே எனக்கு நல்லாவே தெரியும், நான் துபாயில வந்து சைட் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு ஒரு உறுதியான ஒரு தீர்மானத்தோட இருந்தேன். படிச்சுக்கிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆக போறேன்னே தெரியல அப்படின்னா எதுக்கு தான் ட்ரை பண்ணணும்னு எனக்கு தெரியாது. கொஞ்ச நாள் AutoCAD கத்துக்கிட்டு இருந்திருப்பேன், டிராஃப்டிங் அப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஸோ உங்களுக்கு துபாயில நல்ல ஸ்கோப் இருக்கு. பட் அதையும் தாண்டி நீங்க காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா சைட் நடந்துட்டு இருந்தா அதை போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன ஹைரார்கிஸ் இருக்கு, என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம், சிவில் இன்ஜினியரிங்ன்றது ஒரு என்ட்ரி டிக்கெட் மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல. இதுக்குள்ள வந்து எப்படி ப்ராஸ்பர் ஆகணும்னு ஒரு 3rd year 4th yearலயே உள்ள கால் வச்சாதான் உங்களுக்கு தெரியும், ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன ஆக போறீங்கன்னு ஒரு தீர்மானத்தோட வந்தீங்கன்னா ஈஸியா பிளேஸ் ஆகலாம். அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைனிங் போறீங்க இல்ல டிராஃப்டிங் போறீங்கன்னா AutoCAD, StatPro அப்படின்னு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஸோ உங்க ஐடியாவில் கிளியரா இருந்தீங்கன்னா ஈஸியா பிளேஸ் ஆகலாம்.